அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த தியானத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்க அம்மா பத்மஜா அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ ஞானத்தை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இது எல்லார் வாழ்க்கையிலுமே மிக மிக முக்கியமான விஷயம். இது எப்படி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம லைஃப்பை ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். ஸோ உறவுகளை மேம்படுத்த எப்படி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எல்லார் லைஃப்ல கண்டிப்பா இந்த உறவுகளோட கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதோ, கஷ்டங்கள் இருக்கிறதோ இருக்கும். அது கண்டிப்பா காமன் இல்லையா எல்லாரோட வாழ்க்கையிலுமே? ஸோ அப்படி இருக்கும்போது உறவுகளை மேம்படுத்துறதுக்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி மாஸ்டர்ஸ், இந்த ஜென்ரேஷன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உறவுகளை தொடர்ந்து இருக்கிறதே எதுக்காக அப்படின்னா, ஒன்று பயத்தோட, ஐயோ நம்ம அவங்க கிட்ட பேசலன்னா இதாயிடுமோ, ஏதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பயம். எப்படி என்ன ஆயிடுமோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை நமக்கே அது நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினால உறவுகளை கண்டினியூ பண்றோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவை, மேபி தேவையா இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதோ தேவையா இருக்கலாம், அதனாலதான் அந்த உறவை நம்ம தொடர்ந்து இது பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று பயத்துக்காகவும் இன்னொன்று தேவைக்காக தான் நம்ம உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு குட்டி கதை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஊர்ல யார் பெஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் நடக்கும். ஸோ இவங்க போய் கலந்துக்கிறாங்க. எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே இவங்க வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண உடனே கேட்குறாங்க, உங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னும்போது அந்த ஹஸ்பண்ட் எங்க ஒய்ஃபையே கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நானும் எங்க ஹஸ்பண்டும் குதிரை மேல போயிட்டே இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவரு ஏறின குதிரை ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி ஸ்லிப் ஆச்சு. அப்பயே அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இன்னுமே மறுபடியும் ரொம்ப ஸ்லிப் ஆயிடு அவரை விழுற அளவுக்கு அந்த குதிரை பண்ணுச்சு. பட் விழல, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னா கோவம் அந்த குதிரையை சுட்டுட்டாங்களாம். அப்போ அதை நான் பார்த்து அப்போ இருந்து ஓகே, நார்மலா ஜென்ரலா யாரா இருந்தாலும் எதுக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 தடவை சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இவரு என்னன்னா 2வது தடவையே சுட்டுட்டாரு. அப்போ நான் ஏதாவது சொல்லி நான் என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பயத்தோடதா அவர் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு அந்த பயத்தோட தான் இந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க மாஸ்டர்ஸ், இது கரெக்டா? பயத்தினால ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கிறது கரெக்டா? கண்டிப்பா இல்ல, இல்லையா? சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, இது 2 விதமா இருக்கலாம். ஓகே, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்கிடையே இருக்கிற உறவு. என்னது? தாய் பிள்ளை, தந்தை பையன், மாமியார் மருமகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இல்ல 2 நண்பர்கள், இல்லைன்னா அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். இது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, 2 பேருக்குள்ள 2 பேருக்கிடையே இருக்கிற அந்த உறவு. அது என்ன உறவா வேணா இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம்,
அம்மா பையனா, அம்மா பொண்ணா இருக்கலாம், அப்பா பையனா இருக்கலாம், இல்ல அண்ணா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணா தம்பியா இருக்கலாம், 2 நண்பர்களா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம். இதுதானே உறவு. 2 பேருக்கிடையே உறவுன்னா, மோஸ்ட்லி இந்த உறவு தான் இருக்கும். இல்லையா? ஸோ, இது யாருக்கு வேணா இருக்கலாம். நான் இப்ப சொன்ன எல்லா உறவுகளுக்கும் இது பொருந்தும். ஸோ, ஒரு 2 பேருக்கிடையே இருக்கிற அந்த உறவ வந்து ஸ்ட்ராங்கா, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்குறோம். நான் சின்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். பட் இதே தான் எல்லாத்துக்குமே. அது எந்த 2 பேரு இடையே இருக்கிற உறவுக்கும் இதுதான் சொல்யூஷன். நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப வந்து ரொம்ப துன் துன்புறுத்துறதாகட்டும், ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி செயல்கள் செய்றது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ, அப்போ வந்துட்டு நான் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்பா இருக்கணும். முதல்ல அந்த 5 பாயிண்ட் என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பு. அன்பா இருக்கணும். 2வது பொறுமையா இருக்கணும். பேஷன்ஸ். அன்பா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். 3வது கன்வே தெரியப்படுத்தல். 4வது சப்போர்ட் உதவி செய்யணும். 5வது கேரிங் எடுத்து செல்லுதல். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அன்பு, பொறுமை, தெரியப்படுத்துதல், உதவி, எடுத்து செல்லுதல். லவ், பேஷன்ஸ், கன்வே, சப்போர்ட், கேரியர், கேரி. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இந்த 5 ஸ்டெப்ஸ் ஒரு 2 பேருக்கிடையே இருக்க வேண்டிய உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா, இந்த 5 ஸ்டெப்ஸ நம்ம எல்லாருமே கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவிய எடுத்துக்கலாம். கணவன் வந்து இந்த மாரி மனைவிய இது பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப ஃபாலோ பண்றா. என்னது? ஓகே. அவர் என்னதான் இதுவா செஞ்சாலும், நம்ம அவர் மேல வந்துட்டு அன்பாவே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனைவி என்ன செய்றாங்க, அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், எவ்ளோ துன்புறுத்தினாலும், அவர் மேல இவரு அன்பாவே இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ, இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கண்டிப்பா ஏன்னா அந்த கணவனுக்கே தோணும். அட நம்ம இவ்ளோ இது பண்றோம். ஆனா இவங்க பாரு, இவ்ளோ நம்ம பண்ணியும் நம்மகிட்ட அன்பாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு நாள் அவரு மாறறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. செகண்ட் சிச்சுவேஷன். ஒருவேள நம்ம எவ்ளோதான் அன்பா இருந்து பார்த்துட்டோம். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அவ்ளோ அன்பா இருந்தும் அவங்க மாறலன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொறுமை. இங்க பேஷன்ஸா இருக்கணும். பொறுமையோடு இருக்கணும். அப்ப கண்டிப்பா நம்மளால வந்துட்டு வி கேன் அச்சீவ். அவங்க கண்டிப்பா ஓகே பாரு நம்ம வந்து என்னதான் இதுவா இருந்தாலும் இவங்க வந்துட்டு நம்ம கூட அன்பு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. பொறுமையாவே இருந்திருக்காங்க. என்ன எதுவுமே சொல்லாம. அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஒரு சில பேர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. நீங்க அன்பா இருந்துட்டீங்க, பொறுமையா இருந்துட்டீங்க. பொறுமைக்கும் அளவு இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ, இப்படி பண்ணியும் அவங்க மாறவே இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல தெரியப்படுத்துதல், கன்வேயிங் இது ஹெல்ப் ஆகும். என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லணும். "நீங்க பண்றது தவறு. நீங்க இப்படி பண்ணாதீங்க. இது ரொம்ப தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இப்படி இது பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்களோ, போய் எடுத்து அவங்க கிட்ட சொல்லணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ, அன்பா இருந்துட்டீங்க. பொறுமையா இருந்துட்டீங்க. 3வது அப்பயும் மாறாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. தெரியப்படுத்தணும். ஓகேவா? ஓகே. ஸோ, தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட். ஓகே. தெரியப்படுத்திட்டீங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஓகே நான் இவ்ளோ நாள் இவ்ளோ இவங்கள கஷ்டப்படுத்திட்டேனா? ஏன்னா நம்ம சொன்னா தானே அவங்களுக்கு இப்ப தெரியுது. கன்வேயிங்க.
நம்ம பண்ணிட்டோம். அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாரி நீங்க செய்றது தவறுங்க. நீங்க என்ன வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. என்ன வந்து ரொம்ப இது பண்றீங்க அப்படின்னு எடுத்து சொன்னோம். அப்போ அட நம்ம இவ்ளோ நாள் இப்படி இருந்துட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல மாறுறவங்களும் இருப்பாங்க. அதே போல இந்த ஸ்டேஜ்லயுமே மாறல அப்படின்னு வச்சுப்போங்க. அப்போ நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது குடுக்கும். ஓகேவா? மேபி அது சின்ன பனிஷ்மென்ட்டா இருக்கலாம். இல்லன்னா எடுத்து இப்போ நார்மலா சாம பேத தண்டோபாயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சாம பேத தண்டோபாயம் அப்படின்னு சொல்லிட்டு. சாமதான பேத தண்டோபாயம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒ நார்மலா கொஞ்சி சொல்வாங்க. அப்பயும் கேட்கலையா, கொஞ்சம் ஹார்ஷா சொல்வாங்க. அப்பயுமே கேட்கலையா, ஒரு தண்டனை. லைக் அடிச்சு சொல்வாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம எடுத்து சொன்னதுக்கு அப்புறமாவும், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி என்ன பண்ணும் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுக்கும். எடுத்து சொல்லும். தண்டனை குடுத்து. நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை குடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே நான் இவ்ளோ நாள் என்ன வந்துட்டு இது பண்ணாங்க இல்லையா? இவங்களுக்கு வேண்டியது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காம, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க அப்படி இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போயி இப்படிதான் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்காம, போய் நம்ம கடவுள்கிட்ட அப்படி பண்ணும்போது என்ன பண்ணோம் கடவுள்னா அதான் நேச்சர் இல்லையா? நேச்சர் அவங்களுக்கு வார்னிங் குடுக்கும்போது, பனிஷ்மென்ட் குடுக்கும்போது, நம்ம அவங்க கிட்ட போயி உதவி செய்யணும். அவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேவா? அவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். அவ கரெக்ட்டா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம, போயி ஃபர்ஸ்ட்டு அன்பா இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பொறுமையா இருந்தீங்க. தென் எடுத்து போய் சொன்னீங்க. அப்பயும் கேட்கல. நேச்சர் பனிஷ்மென்ட் கூட குடுத்துருச்சு. இந்த டைம்ல அவங்க பக்கத்துல இருந்து உதவி பண்ணணும். ஓகேவா? மாஸ்டர்ஸ் இந்த டைம்ல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பாரு நான் எவ்ளோ இதுவா இருந்தாலும், இவன் எனக்கு வந்து உதவி பண்றான், இவ்ளோ இது பண்றான், இவ்ளோ இதுவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, அவங்களே கண்டிப்பா நமக்கு ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. என்னது? அந்த டைம்ல இவங்க மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு அன்பா இருக்கணும். அதே போல நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மாறுறவங்களும் இருக்காங்க. அதே போல எடுத்து சொல்லணும். அந்த ஸ்டேஜ்ல மாறுறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். நேச்சர் அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கும்போது, நம்ம அவங்க கை துணையா நம்மளோட அவங்க ஃபுல் ஹெல்ப்பா, உதவியா நம்ம வந்து இருக்கணும். அதே போல மாஸ்டர்ஸ். ஓகே. உதவியா இருந்தோம். இவங்களும் நல்லா இருக்காங்கன்னு வச்சுப்போம். நல்லா மாறிட்டாங்க. எல்லாமே ஓகே. ஆனால், நல்ல அந்த ப்ராப்ளம்ல இருந்து நேச்சர் அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துச்சு இல்லையா? அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளிவந்துட்டாங்க. அந்த டைம்ல திரும்ப பாஸ்ட் முன்ன மாதிரியே அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு வச்சுப்போம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணிக்க கூடாது. விட்டுடக்கூடாது. கேரி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில எடுத்து செல்லணும். அவங்கள அவங்கள வந்துட்டு கட் பண்ணிக்க கூடாது. இப்போ மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே கேரியர் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம காலையில சாப்பிட்டுடுறோம். எங்கேயோ வெளியில போறோம்னு வச்சுப்போம். அப்போ கேரியர் எடுத்துட்டு போவோம். எதுக்காக? நமக்கு எப்போ தேவையோ படுதோ சாப்பாடு, அப்ப அந்த கேரியர்ல இருந்து சாப்பாடு நமக்கு உதவி பண்ணும் இல்லையா? அப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுபோல இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிக்காம, இவங்கள நம்ம வாழ்க்கையில வந்துட்டு கேரி பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கேரியர்ல இருக்க சாப்பாடு எப்படி நமக்கு உதவி பண்ணுச்சோ, இந்த பர்சன் கூட நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில உதவி பண்ணுவாங்க. ஓகே மாஸ்டர்ஸ் புரியுதா? ஸோ, இதுதான் மாஸ்டர்ஸ் 2 உறவுகளுக்கிடையே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். என்னென்னது? முதல்ல அன்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தெரியப்படுத்தணும். கன்வே. 4வது வந்துட்டு சப்போர்ட் உதவி பண்ணணும். 5வது வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கேரி பண்ணணும். எடுத்து செல்லணும். நம்ம அவங்களோட வாழ்க்கையில. ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான். நம்ம எப்போ இப்படி பண்றோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா
அந்த இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 பேருக்கிடையே இருக்கிற அந்த தொடர்பு, அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அம்மா பொண்ணா இருக்கலாம், அப்பா பையனா இருக்கலாம், அண்ணா தங்கச்சியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், மாமியார் மருமகளா இருக்கலாம். ஓகே. ஸோ 2 பேருக்கிடையே இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா, ஹெல்தியா, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம கட்டாயமா இந்த 5 ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் உறவுகள் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கிடையே இருக்கிற உறவு. ஓகேவா? நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்துட்டு குரூப் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஒரு குரூப்னா என்னன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அது கண்டிப்பா அது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இவங்க கட்டாயமா இருப்பாங்க. இவங்கள தவிர வேற இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே இதுதான், இந்த ரிலேஷன்ஷிப் தான், இந்த குரூப் தான் இருக்கு. அந்த 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு எதிரிகள், எனிமீஸ் இருக்கலாம் இல்லையா? நம்ம இந்த சுத்தி இருக்கிற வாழ்க்கையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எனிமீஸ் இருக்கலாம். 2வது வந்துட்டு ஆஸ் யூசுவல் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். 3வது வந்து சாரி 2வது வந்து ரிலேஷன்ஷிப், நம்மளோட சொந்தக்காரங்க. ஓகேவா? சொந்த பந்தங்கள். 3வது வந்துட்டு நண்பர்கள். 4வது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். இவங்கள தவிர வேற யாராவது நம்மள சுத்தி இருக்காங்களா மாஸ்டர்ஸ்? இல்ல இல்லையா? ஸோ எனிமீஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே போல நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க நம்ம எல்லாரோட எப்படி மாஸ்டர், எப்படி மேம் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு கரெக்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனிமி எடுத்துக்கலாம். எனிமி அப்படின்னாலே இங்க 2 கேட்டகரி மாஸ்டர்ஸ். காமன் பீப்புள் எடுத்துக்கலாம், நம்மள மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். காமன் பீப்புள் என்ன நினைப்பாங்க? அவனோட எண்ணம் மைண்டுக்குள்ள வந்த உடனேயோ, இல்ல அவன் 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 அவங்கள வந்துட்டு டைரக்டா பார்க்கும்போதோ, ம் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு இப்படிதான் ஆகணும், இவன் என்ன இது பண்ணிட்டான்ல, இவனுக்கு இது நடந்தது சரிதான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கெடுதல் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு காமன் பீப்புள் நினைப்பாங்க. அது ரொம்ப தவறு. அதே போல ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எடுத்துக்கலாம். அவன் நம்மளுக்கு எதிரியாவே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அவன் நல்லா இருந்தா நமக்கு போதும். நம்ம அங்க போனா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் பீயிங் நினைப்பாங்க. ஸோ இப்போ இப்ப சொல்லுங்க மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸும் இந்த காமன் பீப்புளும் எனிமீஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்? பாசிட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா 2மே இங்க தவறு. ஓகே. ஸோ என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு எனிமீஸ பார்த்தாங்களோ, அப்போ அவங்க மனசுல வந்து எந்த விதமான தாட்ஸும் இருக்கக்கூடாது. எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். 2மே மாஸ்டர்ஸ். எதுவுமே நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. மைண்டே எம்ப்டியா நம்ம சைலண்டா இருக்கணும். ஓகே. அடுத்தது வந்துட்டு நண்பர், ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள். சரி, உறவினர்களோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாய், பாய் அப்படின்ற மாதிரி இருக்கணும் மாஸ்டர்ஸ். நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போறீங்க. அங்க எல்லாரையும் பேச வச்சுட்டு, ஹாய் சொல்லிட்டு, அந்த ஃபங்ஷன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துட்டு, நம்ம வந்துட்டு ஃபங்ஷன விட்டு வந்துடுறோம் இல்லையா? ஸோ, இந்த ஃபங்ஷன் விட்டு வரும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பேக், கரெக்ட்டா? சாரி. ஸோ உறவினர்களோட எப்படி இருக்கணும் மாஸ்டர்ஸ்? ஹாய், பாய். அதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே மாஸ்டர்ஸ் நெறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உறவினர்களோடு தான் இல்லையா? இந்த நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்.
சொந்த பந்தங்கள் அவங்க நம்மள ஒரு மாதிரி தப்பா பேசுறதோ, குறைவா பேசுறதோ, இல்ல நம்ம பசங்கள ஏதாவது பேசுறதோ, இந்த இந்த ரிலேட்டிவ்ஸ்ல தான் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும் உங்க கூட? ஹாய் பாய், ஏதாவது போனோமா ஹாய் சொன்னோமா, வந்தோமா பாய் சொன்னோமா அப்படின்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இப்படிதான் நம்ம வந்துட்டு உறவினர்களோட இருக்கணும், ரிலேட்டிவ்ஸோட. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ எனிமியை பார்த்த உடனே நம்ம எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் தாட்ஸும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஜீரோ ஸ்டேட்ல இருக்கணும். எந்த ஒரு அவங்க பார்த்து உடனே எந்த ஒரு தாட்டும் நம்ம மைண்டுக்கு எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது வந்துட்டு உறவினர்களோட எப்படி இருக்கணும்? ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தங்களோட ஹாய் பாய் அப்படின்ட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். மூணாவது வந்து நண்பர்கள். இங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நண்பர்கள் அப்படின்னாலே நம்மளோட கஷ்ட சுக்கத்தை நம்ம வந்துட்டு ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நண்பர்களோட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசார பேசுறதாகட்டும், நம்ம ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நண்பர்களோட எப்படி இருக்கணும்? இந்த கஷ்டங்களாகட்டும், துக்கமாகட்டும், சுகமாகட்டும் எல்லாமே பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேவா? இதுதான் நம்ம நண்பர்கள் கூட இருக்க வேண்டிய தொடர்பு. இப்படிதான் இருக்கணும். அதே போல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் குருஸ், ஆன்மீக குருக்கள், ஆன்மீக மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா, அங்க வந்துட்டு நம்ம வாயே பேசக்கூடாது, வாய் வேலை செய்யக்கூடாது. அங்க வேலை செய்ய வேண்டியது ஃபுல்லாவே நம்மளோட காதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்துட்டு ஏராளமான ஞானம் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம எப்பயுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடைஞ்சிட்டே இருக்கணுமே தவிர வேற எதுவுமே அங்க போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொன்னேன், நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், நமக்கு ஏதாவது சுகம் இருக்கும். என்னோட பையனுக்கு ஜாப் வந்த விஷயம், இல்ல என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற கஷ்டமாகட்டும், இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதே விஷயங்கள் நம்ம ஆன்மீக மாஸ்டர்ஸ், குருக்கள் கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்னும் போது பெரிய நோ. கண்டிப்பா சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட நம்ம ஆன்மீகத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். நம்ம பேசக்கூடாது. அதுவும் அவங்க சொல்ற அந்த ஞானத்தை வந்துட்டு நம்ம காது கொடுத்து கேட்டு ஞானத்தை வாங்கிக்கணும் மாஸ்டர்ஸ். இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் கிட்ட செய்ய வேண்டிய விஷயம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன பார்த்தோம்? எனிமீஸ் கிட்ட எப்படி இருக்கணும் மாஸ்டர்ஸ்? பாசிட்டிவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவும் இருக்கக்கூடாது. ஜீரோ ஸ்டேட்ல இருக்கணும். அதே போல ரிலேட்டிவ்ஸ் கூட எப்படி இருக்கணும்? மெயின்டெனன்ஸ். நம்ம ஹாய் பாய் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹாப்பியா இருப்போம். மூணாவது என்னது? நண்பர்கள். நண்பர்கள் கிட்ட நமக்கு கஷ்டம் இருந்தாலோ, துக்கம் இருந்தாலோ, சுகம் இருந்தாலோ அவங்க கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதே போல நாலாவது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், குருக்கள் கிட்ட எப்படி இருக்கணும்? அவங்க சொல்ற ஞானத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ரிவர்ஸ்ல வரலாம் மாஸ்டர்ஸ். இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நம்ம எனிமிஸ் கிட்ட எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டோம்? ஜீரோ ஸ்டேட்ல. என்னடா அப்போ அவங்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா, இவன் பாரு நம்மள பார்க்கும்போது இது பண்ணும்போது எந்த ஒரு என்கிட்ட வந்து இது பேசாம, தப்பா பேசுறது அந்த மாதிரி எதுவும் செய்யாம எவ்வளவு இதுவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணிட்டு, கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு நம்ம கூட அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுடும். ஓகேவா? சோ எனிமீஸ் எப்படி மாறிடுவாங்க மாஸ்டர்ஸ்? நம்மளுக்கு ஒரு ரிலேட்டிவா மாறிடுவாங்க. அதே போல இப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம எப்படி இருக்கோம்? ஹாப்பியா ஹாய் பாய் சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? பாரு இவன் நம்மளோட எந்த வம்புக்கும் வரமாட்டேங்கிறான், இவன் பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் வந்து நண்பர்களா மாறிடுவாங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? எனிமி வந்து ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸா மாறுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்து நண்பர்களா மாறுவாங்க. அதே போல நம்ம வந்துட்டு நண்பர்கள் கிட்ட வந்துட்டு எல்லாம் ஓப்பனா இருப்போம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுக்கே தோணணும், என்னது, அட என்னடா நம்ம வந்து நமக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கு, இவ்ளோ இதுவா இருக்கும், இவன் என்னடானா எப்ப பாரு ஜாலியா ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்
நான் வந்துட்டு இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றேன், இந்த மாதிரி நிறைய ஞானத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸை பத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் இதுக்குள்ள வர வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க மாஸ்டர்ஸ். ஸோ எனிமீஸ்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா மாறிடுவாங்க மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ். ஒரு குரூப் அப்படின்னா இதுதான். இவங்க தவிர நம்ம வாழ்க்கையில வேற யாராவது மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, வேற யாராவது பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாரும் இல்லை இல்லையா? ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம இப்போ எவ்வளோ நேரத்துல இருந்து 2 பேருக்கிடையே வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 2 பேருக்குள்ள தொடர்பு வந்துட்டு நல்லா இருக்கணும், உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தெரியப்படுத்தணும், சப்போர்ட் ஹெல்ப் பண்ணணும், உதவியா இருக்கணும், லாஸ்ட் வந்துட்டு கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனிமீஸ் கூட வந்துட்டு நியூட்ரலா இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு ஹாய் பாய் அப்படின்னு மெயின்டைன் பண்ணணும், 3வது வந்துட்டு நம்மளோட நண்பர்கள் கிட்ட நம்ம கஷ்டத்தை ஆகட்டும், துக்கத்தை ஆகட்டும், சுகத்தை ஆகட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இது இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட ஏராளமான ஞானத்தை நம்ம கத்துக்கிட்டு அந்த குரூப் ரிலேஷன்ஷிப்ல கூட இனிமையில இருந்து ஒரு நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு மாத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இது மெடிடேஷன். நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்றது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது மாஸ்டர்ஸ். இது எல்லாமே நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு மெடிடேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா மாஸ்டர்ஸ் இப்போ நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னதான் நமக்கு தோணும் பாத்தீங்களா சில விஷயம், சில நேரங்கள்ல என்னடா என்னதான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில இது பண்ணணும் சாதிக்கணும்னு நினைச்சாலும் அது நம்மளால பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா அது பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? நமக்கு சக்தி தேவை. ஓகே மாஸ்டர்ஸ்? அந்த சக்தி தேவையானால நம்ம வந்துட்டு சக்தி எதுல இருந்து வருது? ஓன்லி ஒன் அண்ட் ஓன்லி த்ரூ மெடிடேஷன். தியானத்தினால மட்டும்தான் நமக்கு ஏராளமான காஸ்மிக் எனர்ஜி வரும் மாஸ்டர்ஸ். அந்த எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோம் சஃபிஷியண்டா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் இப்போ இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும் மாஸ்டர்ஸ், அதுக்கு நமக்கு இங்க என்ன எனர்ஜி? பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கார் வாங்கிடலாம் இல்லையா? அதே போல இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் வந்துட்டு நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மெடிடேஷனுக்கு வந்து கம்பல்சரி. அதுல இருந்து வாங்கிக்கிற நம்ம சக்தியாலதான் நம்ம எது வேணா சாதிக்கலாம் மாஸ்டர்ஸ். இப்படி இருக்கும்போது நம்ம உறவுகளை இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்காவது நமக்கு உறவுகள்ல வந்துட்டு பிரச்சனை வருமா மாஸ்டர்ஸ்? அவங்க எப்படி அவன் வேணா இருக்கட்டும், நம்ம அவங்க மேல வந்துட்டு எப்படி இருக்கணும்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ இதுதான் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மாஸ்டர்ஸ். இப்படி பண்ணி டெய்லி தியானம் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு உறவுகளை வந்துட்டு மேம்படுத்திக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால இந்த தியானம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த உறவுகளை நம்ம மேம்படுத்தி ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ எல்லாரும் கண்டிப்பா கட்டாயமா இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே முக்கியமானது. நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு இதை அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் மாஸ்டர்ஸ். இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உறவுகள் வந்துட்டு ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நன்றி மாஸ்டர்ஸ்.